அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுக்கு நீதி போதனை வகுப்பு. ஸோ 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நம்ம நீதி போதனை கதை சொல்லலாம். போன வகுப்புலேயும் நம்ம நீதி நெறி வகுப்பில் கதை சொன்னோம், விறகு வெட்டி கதை சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம். இப்போ நம்ம திட்டமிடுதல் எப்படி, நம்ம வாழ்க்கையில் திட்டமிடுறது, படிக்கிறதுல திட்டமிடுறதுல பற்றி என்ன பண்ண போகிறோம், ஒரு கதை மூலமாக நம்ம நீதி நெறி கதை மூலமாக பார்க்கலாமா? சரி. ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக ஆட்சி செஞ்சு வந்தார். ஸோ அந்த அரசருக்கு உறுதுணையாக மந்திரிகளும் இருந்தாங்க. ஆனால் அந்த அரசருக்கு பார்த்திங்கன்னா வாரிசுன்னு என்னது, குழந்தை. அவருக்கு குழந்தை இல்லை. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசரோட மகனோ மகளோ தான் என்ன பண்ணுவாங்க, அடுத்த அரசராக வருவாங்க. இப்போ அவருக்கு வாரிசு இல்லை. ஸோ வாரிசு இல்லாதனால எதிரி நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்போ அரசர் வயதாகும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அரசருக்கு பார்த்திங்கன்னா மக்களாட்சி முறையில் ஒரு நல்ல திறமையான ஒருத்தரை என்ன பண்ணணும், இந்த நாட்டுக்கு தேர்ந்தெடுக்கணும். நான் எனக்கு பின்னாலேயும் நல்லா ஆட்சி செய்யணும், மக்கள் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் நினைக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி மந்திரி கிட்ட ஆலோசனை பண்ணுறார். ஸோ மந்திரி கிட்ட ஆலோசனை பண்ணோடனே மந்திரி சொல்கிறார், ஓகே, நம்ம நாட்டில் திறமையானவர்களுக்கு தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு போட்டி தான் மகாராஜா நடத்தணும். அந்த போட்டியில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்கள நம்ம என்ன பண்ணலாம், அரசராக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி மந்திரி ஆலோசனை சொல்கிறார். ஸோ மந்திரி சொன்ன ஆலோசனையை அவர் கரெக்டாக இருந்தது. அதனால் அவர் அதை ஏற்றுக்கிட்டு அந்த ஆலோசனையை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டார், செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே பார்த்திங்கன்னா தண்டோரா போடுறாங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அரசருக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆளக்கூடிய நபர்கள் போட்டி மூலமாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டியோட நிபந்தனைகள்லாம் சொல்லி அறிவிப்பு பண்ணுறாங்க. அறிவிப்பு பண்ணோடனே ஒரு மாதம் ஆகியும் யாருமே வரலை. யாருமே என்ன பண்ணல, போட்டியில் கலந்துக்க வரலை. அரசருக்கு ரொம்ப என்ன வருது, சோர்ந்துட்டார். என்ன அது யாருமே வரல, இருங்க அரசு, இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணலாம், நமக்கு என்ன பண்ணுறாங்க, அப்படி வரலைன்னா நம்ம போட்டியை வேணால் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே 2 நாளில் ஒரு 3 நபர்கள் வராங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த போட்டியில் கலந்துக்கிறோம், நாங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு யார் வெற்றி பெறமோ நாங்கள் அரசராகிறோம் அப்படின்னு சொல்லி 3 பேர் வராங்க. ஸோ அந்த 3 பேருக்கு இந்த போட்டியோட விதிமுறைகள்லாம் சொல்கிறாங்க. சொல்லி அவங்க 3 பேரும் ஒத்துக்கிறாங்க, நாங்கள் இந்த போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த போட்டி என்ன அப்படின்னா, அந்த நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது. ஸோ அந்த தீவில் 3 திசைகளில் அந்த 3 பேரை என்ன பண்ணுவாங்க, அந்த தீவுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த தீவுகளை அனுப்பிட்டோடனே 3 மாதம் பொறுத்து என்ன பண்ணுவாங்க, திரும்பி நாட்டுக்கு வரணும். யார் 3 மாதம் பொறுத்து நாட்டுக்கு வராங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்கன்னு சொல்லி அறிவிப்பாங்க. ஸோ ஏன் மக்கள் எல்லாருமே வரலன்னா, அந்த தீவில் என்ன இது ஒரு போட்டியான்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த தீவு பார்த்தீங்கன்னா கடுமையான வனவிலங்குகள் வாழறது. அது என்ன பண்ணும், சாப்பிட்றோம் ஒன்று. அடுத்தது அங்கே என்ன பார்த்தீங்கன்னா உணவு கிடையாது. ஸோ உணவு கிடைக்காது, அங்கே மக்கள் யாருமே வசிக்கலை. ஸோ அதனால் அங்கே போனால் என்ன நிச்சயம், மரணம் நிச்சயம். அப்படின்னும் போது யாரும் போட்டிக்கு வருவாங்களா? ஆனால் அந்த 3 பேரும் வந்திருக்காங்க, நாங்கள் எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 பேருக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சோள மூட்டைகள் தருவாங்க. சோள மூட்டைகள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவங்க என்ன பண்ணணும், 3 மாதத்திற்கு அதை வச்சுக்கிட்டு உணவு உண்டு என்ன பண்ணணும், சோளத்தை உண்டு உயிர் வாழணும், இதுதான். ஸோ அவங்க ஒத்துக்கினாங்க. கிழக்கு திசையில் ஒருத்தர் அனுப்புகிறாங்க, மேற்கு திசையில் ஒருத்தர் அனுப்புகிறாங்க, வடக்கு திசையில் என்ன பண்ணுறாங்க அனுப்பிட்டாங்க. 3 பேருமே எங்கே போயிட்டாங்க, அந்த தீவுக்கு போயிட்டாங்க. போயிட்டு கிழக்கு திசையில் போனவன் என்ன பண்ணான்னா 1 மாதத்துலேயே திரும்பி வந்துட்டான். மேற்கு திசையில் போனவன் என்ன பண்ணான், 2 மாதத்தில் திரும்பி வந்துட்டான். வடக்கு திசையில் போனவன் திரும்பி வரவே இல்லை. உடனே 3 மாதம் ஆயிடுச்சு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் இறந்துட்டு இருப்பான் போல இருக்கு, சரி எதுக்கும் நம்ம போய் பார்க்கலாம். அவர் அரசர் என்ன சொல்றாங்க, இறந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், வேற போட்டி தான் அறிவிக்கணும். ஆனால் மந்திரி என்ன சொல்கிறாங்க, இல்லை மகாராஜா, நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், வடக்கு திசையில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீரர்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வடக்கு திசையை போய் பார்த்தா அவன் என்ன பண்ணுறான், நிறைய சோள மூட்டையெல்லாம் அடுக்கி ஜம்முன்னு என்ன பண்ணுறான், பரன் மேலே படுத்துக்கிட்டு கால் மேலே கால் பண்ணி ஜாலியாக இருக்கான். எப்படி அவங்க கொடுத்த சோளத்தை விவசாயம் பண்ணி
வெரி குட். கிளாப் பண்ணுங்க. ஸோ இப்போ முதலாம் ஃபர்ஸ்ட் போனான் இல்லையா, அவன் 3 வேலையும் என்ன பண்ணிட்டான், கொடுத்த சோளத்தை சாப்பிட்டு ஒரே மாசத்துல என்ன ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. ஸோ 2ஆம் போனவன் பார்த்தீங்களா, அவன் 2 வேலை மட்டும் உணவு உண்டான். அதனால அவனுக்கு 2 மாதங்களுக்கு என்ன வந்துச்சு, அந்த சோளம் வந்துச்சு. இந்த 3ஆம் நபர் போனவன் என்ன பண்ணான், திட்டமிட்டான் 3 மாதம் நம்ம இருக்கணும்னா, நம்ம உணவு சாப்பிடணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், அடுத்தது என்ன வேணும், சாப்பிட்றதுக்கு வேணும். அப்போ இந்த சோளத்தோட பயிர் எவ்வளோ மாசத்துல விளையும், நம்ம எவ்வளோ உணவு சாப்பிடணும், அப்போ நிலத்தை எப்படி செப்படணும் அப்படின்னு சொல்லி நல்லா திட்டமிட்டு, அந்த நீர்நிலையிலேருந்து நீரை எப்படி நம்ம பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லி நல்லா திட்டமிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணான், முதல்ல ஒரு பாத்தி பயிரிட்டவன் அடுத்தது என்ன பண்ணுறான், 2 பாத்திகள் பயிரிடுறான். அதுக்கப்புறம் இதுலேருந்து கிடைக்கிற விதையை எடுத்துட்டு 3 பாத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், விவசாயத்தை அப்படியே அடுத்த லெவல்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், திட்டமிட்டு பெருக்கிக்கிட்டே போகும்போது அவனுக்கு சோளம் அவன் எடுத்துன்னு போனதை விட விதை வருது இல்லையா, விளையுது. ஸோ அது அப்போது அவன் எடுத்துன்னு போன சோளத்தை உணவுக்காகவும் பயன்படுத்துகிறான், விதைச்சலுக்கும் பயன்படுத்துகிறான். ஸோ அதனால் அவன் திட்டமிட்டு போட்டி அந்த பயன்படுத்துறதுனால அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு, வெற்றி கிடைச்சிச்சு. அப்போ அவனை அரசனா என்ன பண்ணுறாங்க, அரசர் அறிவிச்சிட்டார். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் எந்த ஒரு விஷயமும் திட்டமிட்டு பண்ணால் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ நம்ம திட்டமிட்டு பண்ணலைன்னா என்ன கிடைக்காது, வெற்றி கிடைக்காது. நம்ம படிக்கும்போது கூட நம்மளுக்கு டெய்லி நம்மளுக்கு பாடம் நடத்துகிறாங்க. நம்ம நேரம் மேலாண்மை, இப்போ வீட்டிலேருந்து கிளம்பும் போது கூட நம்ம என்ன பண்ணணும், திட்டமிட்டு கிளம்பணும். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்குள்ள டைமு, ரெடி ஆகிறதுக்குள்ள டைமு, ஸ்கூலுக்கு வரதுக்குள்ள டைமிங், ஹோம்ஒர்க் எழுதுறதுக்குள்ள டைமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், திட்டமிடணும். பெற்றோருக்கு நம்ம உதவி செய்யறதுக்கு இவ்வளோ நேரம், நம்ம விளையாடுறதுக்கு இவ்வளோ நேரம், ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தை என்ன பண்ணணும், திட்டமிட்டு பயன்படுத்தணும். நீங்களும் என்ன ஆவீங்க, எல்லாரும் என்ன ஆவீங்க, வெற்றியாளரா ஆவீங்க. எல்லாரும் திட்டமிட்டு பயன்படுத்துவீங்களா? ஓகே, நன்றி. கதை நல்லா இருந்ததா? இதை நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்துவீங்களா? நம்ம சொல்ற கதை எல்லாமே கதையை மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும். நன்றி மாணவர்கள். குழந்தைகளா, இந்த கதை மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? திட்டமிட்டு செயல்படணும். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. இந்த பக்கம் யாராவது சொல்லுங்க. திட்டமிட்டு செயல்பட்டா வெற்றி கிடைக்கும். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. குழந்தைகளா, உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா? எஸ் சார்.